ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு குட்டி பழத்தை பற்றி தான். ஆமாங்க, அது சைஸில் குட்டியாக இருந்தாலும் அதோட சக்தி ராக்கெட்டுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதுதாங்க பேரிச்சம்பழம். ஆமாங்க, டேட்ஸ். நம்ம சும்மா ரம்ஜானில் தான் சாப்பிட்ற பழம்னு நினைக்காதீங்க. இதை ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டேட்ஸை ரெகுலராக சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பெரியவங்களே சொல்லுவாங்க, சோர்வாக இருக்கா 2 பேரிச்சம்பழம் சாப்பிடு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இதில் இருக்கிற ஃப்ரெக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் இது எல்லாமே நமக்கு உடனடி எனர்ஜி கொடுக்கும். அந்த ஜிம்மில் போய் 100 ரூபாய் எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பதை விட்டுட்டு 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, உடம்பே உடனே எனர்ஜெட்டிக் ஆகும். படிக்கிற பசங்க கவனமாக கேளுங்க. டேட் சாப்பிட்டா நம்ம மூளையோட செயல்பாடு கூடி நினைவாற்றல் அதிகமாக ஆகும். அதாவது தேர்வு எழுதுகிற நேரத்தில் புத்திசாலம் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றது போதுமானது. இதய நோயாளிகளோட பார்ட்னர் டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற பொட்டாசியம், மெக்னீஷியம் நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை கூட்டுறதால நம்ம இதயத்துக்கு இது சுமார் கார்டியாலிஸ்ட் மாதிரியே வேலை செய்யுது. மிகவும் முக்கியமான விஷயம் ஜீரண சக்தி. பேரிச்சம்பழத்தில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் மலம் கடினமாகிறது போன்ற விஷயங்களே வராது. ரெகுலராக டேட் சாப்பிட்டா நம்ம குடல் சுத்தம் சரியாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கண்களுக்கு பாதுகாப்பு தரும். மேலும் தோல் பிரகாசமாகும். அக்கா, நீங்கள் ஏன் இப்படி ஃபேர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரே பதில் பேரிச்சம்பழம் தான். மிகவும் எளிது. காலையில் காலியான வயிற்றில் 2லேருந்து 3 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேர் பாலில் கூட பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடுவாங்க. அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாமே, இனிப்பு அதிகமாக இருக்கும். பேரிச்சம்பழம் ஒரு சின்ன பழம்தான், ஆனால் அதில் இருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இனிமேல் கடைசி வரைக்கும் ஸ்நாக்ஸை விட்டுட்டு நம்ம பேரிச்சம்பழத்தை டெய்லி 2 எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. உடலையும் மனசையும் சுத்தம் பண்ணுறது இதோட வேலையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.